ஆளுநரை முதல்வர் சந்தித்திருக்கும் நிலையில் அவரின் அடுத்த கட்ட நடவடிக்கை என்னவாக இருக்கும் என்பது பற்றி நமது செய்தியாளர் ஆனந்திடம் கேட்கலாம். ஆனந்த், முதல்வர் ஆளுநர் சந்திப்பை தொடர்ந்து பன்னீர்செல்வம் தரப்பினர் என்ன நடவடிக்கையில இறங்க இருக்கிறாங்க? வசந்த், தற்போது நேற்று இரவு 8 மணியாப்பில் தமிழகத்தினுடைய முதல்வர் ஓ பன்னீர்செல்வம் ஆளுநரை சந்தித்து அவர் வைக்கப்பட்டுள்ள பிரதான கோரிக்கை என்னவென்றால், சட்டமன்ற உறுப்பினர்களை அங்கிருந்து கூவத்தூர் தனியார் விடுதியிலிருந்து சுதந்திரமாக அவர் செயல்படுவதற்கு நடவடிக்கை எடுக்க வேண்டும். அடுத்தபடியாக அவர்கள் என்ன மாதிரியான சுதந்திரமான சட்டமன்ற உறுப்பினர்கள் என்ன மாதிரியான முடிவெடுக்கிறார்களோ அதை நாங்கள் ஏற்றுக்கொள்கிறோம். அதற்கு நீங்கள் ஒத்துழைப்பு கொடுக்க வேண்டும், அவர்களை மீட்டெடு கொண்டு வர வேண்டும் என்று கோரிக்கை முன்வைக்கப்பட்டிருக்கிறது. அது மட்டுமல்லாமல் சட்டமன்ற உறுப்பினர்கள் முழுவதுமாக சுதந்திரமான செயல்படுவதற்கான நடவடிக்கை மேற்கொள்ள வேண்டும் என்று வலியுறுத்தப்பட்டது. அதை நேற்று ஆளுநர் அவர்கள் எடப்பாடி பழனிசாமி, அதாவது அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகத்தினுடைய அதிமுகவுடைய சட்டமன்ற குழு தலைவராக தேர்வு செய்யப்பட்ட பிறகு மீண்டும் நினைவூட்டக்கூடிய வகையில் நேற்று ஆளுநரை அவரும் சந்தித்திருக்கிறார். 2 தரப்புமே ஆளுநரை சந்தித்திருக்கிறார்கள். 2 தரப்புடையும் கருத்துக்களை கேட்ட பிறகு ஒரு தெளிவான முடிவை எடுப்பார் என்று எதிர்பார்க்கப்படுகிறது. அப்படிப்பட்ட ஒரு முடிவு எடுக்கும் பொழுது யார் அதிகப்படியான சட்டமன்ற உறுப்பினருடைய பலத்தை காண்பிக்கிறார்களோ அவருக்கு நேரடியாகவே பதவிப்பிரமாணம் செய்விக்கலாம். இல்லை என்றால் இரு தரப்புகளும் நாங்கள் சட்டமன்ற உறுப்பினர்களை காட்ட தயாராக இருக்கும் பட்சத்தில் அவர்களுக்கு வாக்கெடுப்பு நடத்தக்கூடிய ஒரு சூழல் இருக்கிறது. அந்த நடைமுறை அவர்கள் நடைமுறையை பின்பற்றலாம். அடுத்தபடியாக இரு தரப்புக்குமே போதிய சட்டமன்ற உறுப்பினர்களை அவர்கள் பின்பற்றவில்லை என்றால் அடுத்தபடி முழுவதுமாக அதிகாரம் ஆளுநர் கையில் இருக்கிறது. அவர் என்ன மாதிரியான செயல்பாடுகளில் ஈடுபடுவார் என்று பொறுத்திருந்தார் பார்க்க வேண்டும். ஓ பன்னீர்செல்வத்தை நாம் பார்க்க வேண்டுமானால் சட்டமன்ற உறுப்பினர்கள் அவர் பக்கம் தற்போது 10 பேர் மற்றும் ஆதரவு தெரிவித்திருக்கிறார்கள். அவரிடம் சேர்த்து 11 பேர். இப்படிப்பட்ட சூழ்நிலையில் அவர் ஆட்சி அமைப்பதற்கான வெளிப்படையான ஆதரவு ஒன்றும் தற்போது தெரியவில்லை. கூடுதலாக சட்டமன்ற உறுப்பினர்கள் ஆதரவு தெரிவித்தால் அவர் ஆட்சி அமைக்க கூறும். ஆனால் இந்த நடவடிக்கையை பொறுத்தவரை அவருடைய ஆதரவாட்கள் தற்போது மூத்த முன்னாள் அமைச்சர்கள், சட்டமன்ற உறுப்பினர்கள் தொடர்ந்து அவர் ஆளுநரை சந்தித்து தனது கருத்துக்களை தெரிவித்து வருகின்றனர். குறிப்பாக கடந்த சில நாட்களுக்கு முன்பு வந்த மதுரை சட்டமன்ற தொகுதி, தெற்கு தொகுதி சட்டமன்ற தொகுதியினுடைய உறுப்பினர் சரவணன் அவர்கள் எங்களை அடைத்து வைத்திருந்தார்கள், கொலை மிரட்டல் செய்தார்கள் என ஒரு புகார் ஒன்று கொடுத்திருந்தார். உள்ளிட்ட 5 பிரிவுகளிலிருந்து அவர்கள் வழக்கு பதிவு செய்யப்பட்டிருக்கிறது. இந்த வழக்கெல்லாம் பற்றி ஆலோசனை செய்து ஆளுநர் ஒரு தெளிவான முடிவை எடுப்பார் என்று எதிர்பார்க்கப்படுகிறது. இப்படிப்பட்ட சூழ்நிலையில் அடுத்த கட்டமான நகர்வு என்ன இருக்கும் தொடர்பாக இருக்கக்கூடிய மூத்த நிர்வாகிகளிடம் தொடர்ந்து ஆலோசனை மேற்கொண்டு வருகிறார் வசந்த். ஆனந்தன், அதிமுக துணை பொதுச் செயலாளராக டிடிவி தினகரன் நியமிக்கப்பட்டதை பன்னீர்செல்வம் தரப்பு எப்படி பார்க்கிறது? வி.கே. சசிகலா அவர்கள் பொதுச் செயலாளராக தேர்வு செய்யப்பட்டதை இப்பொழுது பிளவுபட்டிருக்கக்கூடிய ஓ பன்னீர்செல்வம் ஆதரவாளர்கள் ஏற்றுக்கொள்ளவில்லை. ஏனென்றால் அவர்கள் தற்காலிகமான பொதுச் செயலாளர்தான். ஆனால் அவரையே நாங்கள் ஏற்றுக்கொள்ளாத பட்சத்தில் நாங்கள் எப்படி அவர் நியமிக்கக்கூடிய ஒரு நபரை நாங்கள் ஏற்றுக்கொள்ள முடியும் என்று அவர்கள் தெரிவித்திருக்கிறார்கள். அது மட்டுமல்ல, தமிழகத்தினுடைய முன்னாள் முதலமைச்சர் ஜெயலலிதா அவர்களால் நீக்கப்பட்டவர்கள் இவர்கள். அப்படிப்பட்ட ஒரு சூழ்நிலையில் மீண்டும் அவருடைய உறவினர்களுக்கு உயர் பதவிகள், அதே ஒரே நாளில் இணைத்து அவர்களுக்கு உயர் பதவி கொடுக்கிறார்கள் என்று அவர்கள் எண்ணோட்டத்தில் இருக்கிறது. இதனால் முற்றிலுமாக நாங்கள் இதை ஏற்றுக்கொள்ள மாட்டோம். இந்த கருத்தை வலியுறுத்தி கழகத்தினுடைய அமைப்பு செயலர் இருக்கக்கூடிய கருப்புசாமி பாண்டியன் தற்போது கட்சியிலிருந்து அடிமட்ட தொண்டனாக நான் நிற்கிறேன், ஆனால் அந்த அமைப்பு செயலர் பதவி வேண்டாம் என்று வலியுறுத்துகிறார். இதே சூழல், அந்த பதவியை அவர் கொடுத்திருக்கக்கூடிய பொறுப்பை எங்களால் ஏற்றுக்கொள்ள முடியாது என்று தெரிவித்திருக்கிறார் சிவரஞ்சனி.